அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொள்வது. எந்த நேரத்தில் தவறாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கத்தோடு பார்க்கணும். 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க, 2 தோழிகள் கூட வச்சுக்கலாமே. அவங்க 2 பேரும் எப்பயுமே நல்லபடியாக பேசிக்கொண்டு இருப்பவங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் அவங்க எப்பயுமே பகிர்ந்துக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதில் ஒரு தோழிக்கு ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம். அதை இன்னொரு தோழிகிட்ட அவ சொல்ல மறந்துட்டா, சொல்ல தயங்குறா. காரணம் என்னன்னா, அதோடைய பாதிப்பு இவ மனசுல ரொம்ப அளவு பாதிச்சிருக்கு. அதை சாதாரணமா இன்னொரு தோழி சாதாரணமான ஒரு வார்த்தைகளோடு எப்பயுமே விளையாண்டு பேசுவது போல ஒரு குத்தலாக ஒரு விளையாட்டாக பேசிக்கொண்டிருக்கும் போது, இந்த தோழி ஆல்ரெடி இன்னொரு தோழி பாதிக்கப்பட்டு அவ பெரிய அளவுல ஒரு மாதிரி மன உளைச்சல்ல இருந்துகிட்டு இருக்கா. அது இவளுக்கு தெரியாது. அந்த நேரத்துல இவ சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒருவேளை நம்மளுடைய விஷயத்தை தெரிஞ்சுதான் அவ நம்மளை கேலி செய்யறாளோ, அப்போ நம்மளுடைய விஷயத்த புரிஞ்சு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நம்மளை குத்துற மாதிரி பேசுறாளே, இது சரிதானா அப்படின்னு அவளுக்குள்ளே அவ கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய விரிசல் வர்ற அளவுக்கு பேசிட்டு போயிடுறாங்க. இதற்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்பயுமே உங்களோட பயணிக்கக்கூடிய யாராக இருந்தாலும், ஒருவேளை உங்க மனதுக்கு நான் சொல்லும் வார்த்தை, அடுத்தவர் சொல்லும் வார்த்தை உங்களுக்கு தவறாக பட்டதென்றால், அவங்க கிட்ட நேரடியா கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. இது நான் சொன்னது தோழிகளுக்கு இடையில், இது நண்பர்களுக்கு இடையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. வேலை செய்யும் இடங்களிலும் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயம். தவறுதலாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனால் இதை நீங்க பேசி சரி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விரிசல் பெரிதாகி கொண்டே போகும். அந்த இடத்துல இருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த தோழி ஏன் இந்த இடத்துல இப்படி நீ சொன்ன அப்படின்னு கேட்டிருந்தா, அவங்க அந்த இடத்துல விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. நிச்சயமான முறையில் அது புரிதல் இருந்திருக்கும். ஆகையால் எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் தெளிவாக பேசுவதனால் நமக்கும் தெளிவு கிடைக்கும் என்பதோடு இந்த பதிவை நாம் முடித்துக்கொள்வோம். நன்றி.